பேப்பரை விட மோசமான முறையில் அமெரிக்கா பாகிஸ்தானை தூக்கி எறிந்துவிட்டதாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு அல் குவைதா அமைப்பின் இரட்டை கோபுர தாக்குதலை தொடர்ந்து அல் குவைதா அமைப்புக்கு ஆதரவு கொடுத்த ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு மேல் அமெரிக்கா போர் தொடுத்தது. அதுவரை தாலிபான் அமைப்புக்கு ஆதரவு அளித்து வந்த பாகிஸ்தான் அமெரிக்க அரசின் மிரட்டல் காரணமாக தாலிபானுடனான போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தது. பின்னர் தாலிபான் அரசு ஆட்சியை இழந்த நிலையில் அங்கு அமெரிக்க ஆதரவு அரசு ஆட்சி அமைத்தது. எனினும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்கா ஆப்கானில் இருந்து படைகளை திரும்ப பெற்ற நிலையில் அமெரிக்க ஆதரவு அரசு சில நாட்களிலேயே கவிழ்ந்து மீண்டும் தாலிபான் அமைப்பு ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து தற்போது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிய தாலிபான் அரசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவங்களை குறிப்பிட்டு 1999க்கு பிறகு அமெரிக்காவுடனான உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்ப பாகிஸ்தான் பெரும் விலையை செலுத்தியது. ஆனால் அந்த முடிவு நாட்டுக்கே தீங்கு விளைவித்தது என்று பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் கூட்டணி அமைப்பதற்காக எங்கள் நாடு ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் எடுத்த முடிவு நாட்டுக்கு நீண்டகால தீங்கு விளைவித்து வருவதாக கூறியுள்ளார். மேலும் கடந்த கால முடிவுகளின் விளைவே இன்று பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் பயங்கரவாதம் என்றும் முன்னாள் ராணுவ ஆட்சியாளர்களான ஜியா உல் ஹக் மற்றும் பர்வேஸ் முஷாரப் ஆகியோரே இந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்காக பாகிஸ்தான் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளது. குறிப்பாக நாட்டின் கல்வி முறை கூட அமெரிக்க போர்களை ஆதரிக்கும் வகையில் சரி செய்யப்பட்டது என்றும், ஆனால் தற்போது டாய்லெட் பேப்பரை விட அமெரிக்கா மோசமாக பாகிஸ்தானை தூக்கி எறிந்துவிட்டது என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.